எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் ரொம்ப இஷ்டம் அங்கிள். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ கூட நான் சின்ன வயசில் தூங்கும்போது கூட எனக்கு அந்த ரேடியோவோட இரைச்சல் நாய்ஸாக இருந்தால் தான் தூங்குவேன் நான். ஸோ சின்ன வயசுலேருந்தே இசையை ரசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சர்ச்சில் போய் உட்காரும்பொழுது நான் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப மோனோட்டோனஸாக இருக்குது சாங்ஸ்லாம். பெரியவங்கள்லாம் கைத்தட்டி பாடுறாங்க, ஆனால் அங்கே இருக்கிற வாலிபர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாததை நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு டிசையர், இங்கே உள்ள வாலிபர்களையும் பாட வைப்பதற்கு இவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை யாராவது கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கனை சின்ன வயசில் இருந்துச்சு அங்கிள். அதுக்கப்புறம் தான் என்னுடைய நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வரும்பொழுது எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க. ஃபாதர் பெக்மன்ஸ் இருந்தாங்க, அப்புறம் ஆல்வின் அண்ணன் இருந்தாங்க, அப்புறம் என் பின்னால் இருக்க ஜாசன் அண்ணன், இவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆரம்ப நாட்களில் நான் எழுதின பாட்டு வந்து என்னை ஆசிர்வதிக்கலை, ஆனால் அது நல்ல ஸ்டைலிஷாக இருந்துச்சு, ஒரு மியூசிக்கல் பேஸ்டாக இருந்துச்சு. பட் லேட்டர் ஐ கேம் டு நோ இட் இஸ் காட்ஸ் வேர்ட் தட் ஹேஸ் லைஃப்.